மக்கள் எதை வைத்து இந்த தேர்தலில் ஓட்டு போட போறாங்க, அரசியல் கட்சிகள் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த ஆஸ்பெக்ட் நீங்க கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? இது ஆன்டி இன்கம்பன்சி தான். ஏன்னா இப்போ உதாரணமா பீகார் வடனா மாநிலத்தை ஒரு ஒப்பீடு பண்ணோம் சொன்னா, பீகார்ல லல்லு பிரசாதோட கட்சி அவங்க எப்ப ஆட்சிக்கு, அவங்க 30 வருஷமா ஆட்சியில் இல்லை இப்ப, ஆனா 15 வருஷம் தொடர்ந்து ஆட்சி பண்ண போது என்ன சொன்னா காட்டாட்சி என்ற பேர் வந்தது, ஜங்கல் ராஜ் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. அதுல இருந்து விடுபடுறதுக்கே முடியல அவங்களால. முயற்சி பண்ணாங்க. அந்த லல்லு பிரசாத் பையன் வந்த போது அவர் அந்த ஒர்க்கர்ஸுக்கு எல்லாம் சொல்லி, ஏன்னா ஒரு ஜாதிய கட்டமைப்புக்குள்ள இருக்கிற ஒரு கட்சி அது, அவங்களுக்கெல்லாம் சொல்லி அந்த மாதிரிலாம் நடந்து கூடாப்பா, மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கூட மக்கள் மத்தியிலேருந்து அதை அழிக்கிறதுக்கான முயற்சி, மனதிலிருந்து அழிக்கிறது, அதுல வெற்றி பெறல. அப்படி தமிழகத்திலும் என்ன சொன்னா, தொடர்ந்து என்ன சொன்னா, திமுக வந்தா சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் அப்படிங்கிறது மக்கள் மனதிலிருந்து அழியவில்லை. அதற்கு தகுந்தாப்போல் இவங்க நடந்து கொள்ளவும் இல்லை. உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில பாலியல்ல இருந்து ஆரம்பிச்சு, சாத்தான்குளத்திலிருந்து ஆரம்பிச்சு ஏராளமான உங்களுக்கு இந்த கஸ்டோடியல் டெத், இதை நியாயப்படுத்துவது போன்ற பல பேர் பேசுவதும் இதெல்லாம் அவங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்கு. நம்ம மக்கள் வெற்றி பெறவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நாளைக்கு ஓட்டு போடுற நேரம் வர சமயத்தில், எப்பா விஜய் எப்படியா இருந்தாலும் ஜெயிக்க முடியாதுப்பா, விஜய் என்ன அதிகபட்சம் ஒரு 4-5 தொகுதி ஜெயிக்கலாம், ஆனா 100 தொகுதிகள் 150 தொகுதிகள் அவர் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கலாம், அவ்வளவுதான். அதனால அடுத்த தடவை போட்டுக்கலாம் விஜய் ஒன்று ஒழுவாகட்டும் சொல்லிட்டு அதிமுக அணிக்கு வரத்துக்கு தான் அதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு.